உங்க பெரியப்பா இருக்கார்ல, அவர் மாதிரி பிற்போக்குவாதிகள் 1000 பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில போ, லட்சம் குணசேகரன் இருக்காங்க. வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற ஏன் உங்க கதிர் சித்தப்பா, உங்க அப்பா மாதிரி ஆளுங்க வெளியில எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இவங்க கிட்டலாம் பணம் இருக்கு, ஆனா நல்ல சிந்தனை இல்ல, நல்ல சித்தாந்தம் இல்ல. அப்படி எதுவுமே அவங்களுக்கு ஊட்டப்படல. சமூகத்துல இருக்கிற அத்தனை ஒடுக்குமுறையில பெண்கள் ஒடுக்குமுறை தான் மேலோங்கி இருக்கு. பெண்களோட அடிமைத்தனம் பெருமதங்கள்ல தொடங்கி முற்போக்கு சித்தாந்தம் பேசுற அமைப்புகள் வரைக்கும் நேரடியாவோ மறைமுகமாவோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணும் தான் சுதந்திரமா வாழணும்னா அது சின்ன வயசுல இருந்தே வரணும். தர்ஷினி எத்தனையோ விஷயங்களை கலந்துக்கிறா, அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஹார்ஸ் ரைடிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ், பாட்டு, டான்ஸு, பல விஷயங்கள் கத்துக்கிறா. அவளுக்கு இதுல எது கை கொடுக்குங்கிறத தாண்டி நான் எதுலயும் பலவீனமற்றவள்னு ப்ரூவ் பண்றதுக்காக செய்யறா, ஒவ்வொன்னத்தையும் செய்யறா. அதே மாதிரிதான் ஐஸ்வர்யா நீயும். யூ ஹாவ் அ வெரி குட் அண்ட் ஸ்ட்ராங் ஹார்ட். இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சு நீ தேங்கி நின்னுறாத கண்ணு. ஓடணும், நீதான் ஓடணும். பெண்களுக்கு எதிரான விஷயத்துல மட்டும்தான் எல்லாரும் கூடாது கூடாதுங்கிற ஒத்த கருத்தோட நிக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நாம தகர் தெரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஃபாலோ யுவர் ட்ரீம். யூ ஹேவ் பார்ன் டு அச்சீவ். ஏமா எம்பிட்டு நேரம்? 1.5 மணி நேரமா எல்லாரும் வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிளைக்கு சாப்பாடு வரதை விட்டு வீட்டை கிளவுறியாக்க? அவன் பாவம் எம்பிட்டு நேரம் பசியில உட்காந்துருப்பேன். செய்வன திருத்த செய்யு சொல்லுவாங்கல்ல, நல்லா மொழிகி விட்டாதானே தீட்டெல்லாம் போவும். இதுக்கெல்லாம் நேரம் ஆகும்ல, சீக்கிரம் செய்யணும். எப்படி செய்யறது? ஏன் நீ மட்டும் கிளவுற? அவளை எங்க ஈஸ்வரியா? அவதான் வந்துட்டால, எங்க போய் பூந்துக்கிட்டா? அவளையும் கூப்பிடு. ஈஸ்வரி அக்காவா? நான் ஹால மொழிகிட்டு இருந்த போது ஈஸ்வரி அக்கா வந்தாங்களா, என்ன விஷயம் கேட்டாங்க. நான் ஐஸ் விஷயத்த சொன்னேன். சரி, நான் ஐஸ பாத்துட்டு போய் குளிக்க போனாங்க. குளிச்சுட்டு வெளில வரப்ப இந்த தாராப்புள்ள என்ன பண்ணுச்சு, ஐயோ பெரியமான குளிக்காமே போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு. அதனால திரும்ப போய் குளிக்க போயிருக்காங்க. ரேணுகா அக்கா எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. துணியெல்லாம் துவைச்சு போட்டா தானே தீட்டு போவோம். ஆதிர வீட்டுக்கு விருந்துக்கு வந்த புள்ள, அத போய் வேலை வாங்க முடியுமா? அதான் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவன் நம்மள கிண்டல் பண்ணிக்கிட்டே தெரியுறானே. இவ சொல்றதை கேட்டு நம்ம ஏன் உட்காந்துட்டு இருக்கணும்? வாங்க, அவன் போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம். எங்க லூசாங்க நீங்க? எதுக்கு இப்ப எகிறீங்க? வீட்டு மாப்பிள்ளையார வெளில கூட்டு போய் சாப்பிட வைப்பாங்களா? ஏதோ சாதாரணமா கல்யாணம் பண்ணிருந்தா 400 பேர் தான் பாத்துருப்பாங்க. சரித்திர கல்யாணம் பண்றேன் சந்துக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணதுல 4 லட்சம் பேருக்கு தெரிஞ்சு போச்சு. சோசியல் மீடியால இருந்து லோக்கல் டிவி சேனல் வரைக்கும் இத பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் கதிரே, உட்காருப்பா. எனக்கு என்னமோ கை நீட்டி பேசுற மாதிரியே தெரியல, விளக்க மாத்தால அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ அப்படி இல்ல மாமா. ஏய் என்ன ஏன் பக்கம் நிற்ற? ஐயோ நான் அடிக்க வரல மாமா. இப்ப உங்க வைரல் மாப்பிளைய கூட்டு போய் ஹோட்டல் உட்கார வச்சு சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிப்பாங்க? கல்யாணத்தை தான் தரங்கிட்டு போய் செஞ்சாங்க. மாப்பிள்ளை விருந்துக்கு மாப்பிள்ளைய வீட்டுல உட்கார வச்சு சோறு போடாம இப்படி ஹோட்டலுக்கு கூட்டியாந்து சோறு போடுறாங்களே, இதெல்லாம் ஒரு குடும்பமா? இந்த குடும்ப தலைவன் ஏன் வெள்ளையன் சொல்லையுமா அலையிறான்னு காரி துப்புற மாதிரி பேச மாட்டாங்க? உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. 1000 சொல்லல உங்க அண்ணன் மூளை உங்களுக்கு எல்லாம் கிடையாது. சொல்லாதீங்க. அப்படி நீங்க மறுக்க குளிக்கணும். நீங்களாம் ஒரு தடவை குளிக்கிறதே பெரிய விஷயம். உட்காருங்க. போங்க உட்காருங்க. சரியான பைத்தியத்தை கட்டிருக்க. மாமா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு என்ன? உட்காருங்க. ஏய்
உட்காரப்பா நீ வேற. வேலை பாக்குற நாங்களே டென்ஷன் ஆகல, சும்மா உட்காந்துட்டு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? உட்காந்துருங்க. வந்துட்டாங்கப்பா ராஜாவும் ராணியும். நில்லுங்க ரெண்டு பேரும். புது ட்ரெஸ்ஸா? உள்ள போனோமா கொடுத்தோமா அப்படியே உங்க வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், புரியுதா? இவங்களுக்கு ஒத்தாசை செய்யறேன், அவங்களுக்கு ஒத்தாசை செய்யறேன், நீங்களாம் உட்கார்ந்துருக்க கூடாது. வீட்டு மாப்பிள்ள பாவம் பசியில கமாங்கமான்னு உட்கார்ந்துருக்காப்ல. நான் சமைச்சு போடணும், நிறைய வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். போனோமா வந்தமான்னு இருங்க, புரியுதா? ம் போங்க போங்க. ஏமா ஏய் நிப்பாட்டுமா, போதுமா? வீட்டை கழுவி விட்டுறது கழுவி ஊற்றுனதெல்லாம் போதுமா? சீக்கிரமா போய் சமையல் வேலையை பாருங்கம்மா. 1 மணி நேரத்தில் சமையல் வேலை முடியணும். அவன் பாவம் பசியில் உட்காந்துருக்கான் மாப்பிள்ள. ஆமா மாமா, மாமியார் வீட்டு விருந்துன்னு வெறும் வயிற்றுல வந்தேன். காலையில இருந்து ஒரு பிஸ்கட் தண்ணி கூட கொடுக்கல. வயிற்றுல பசி கவ்வுது, கிறக்கத்துல மயங்கி விழுந்துருவேன் நினைக்கிறேன். ஐயோ தம்பி பசிக்குதாப்பா? நீ கவலையே படாத, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அக்கா சூப்பர் விருந்து ரெடி பண்றேன். உனக்கு விருந்து வைக்காம அக்கா தூங்க மாட்டேன். ஏய் நக்கல் ராணி நந்தினி, போதும். இந்த நையாண்டி பேசுறது கோமாளி வேலை பார்க்கறதெல்லாம் போதும். நிப்பாட்டிக்க போ. 1/2 மணி நேரத்தில் சமையல் ரெடி ஆகணும். அவளைங்க ஈஸ்வரியா அவளையும் கூட்டுக்க, இந்த ரேணுகாவையும் கூட்டுக்க. சீக்கிரமா சமையல் முடிக்கிற வழியை பாருங்க. சை கடைசியில் துக்க விடு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடி நிக்கிற? அதான் சொல்றாங்கல்ல, போய் வேலையை பாரு. டேய் இது எதுக்கு இங்க போடுற? எடுத்துட்டு போ. 1/2 மணி நேரத்துல சமைக்கணும்னு சொல்றாரு, காதுல விழுகலையா? அந்த வேலையை யார் பாக்குறது? உங்களுக்கு இது இருக்கிறது பிடிக்கல, நீங்க எடுத்து வைங்க. எல்லா வேலையும் நானே பாக்கணுமாக்கோ. குனிஞ்சு நிமிந்து வேலை பாருங்க, அப்பதான் சாப்பிட்டதெல்லாம் செஞ்சுக்கும். வாய் மூடுதான் பாருங்க. என்ன இப்படி இருக்கா? பேசாம நம்ம 4 பேர் வீட்டை காலி வேண்டி போயிடலாம்ப்பா. ஏன் மாமா, உங்களுக்கு மாப்பிள்ளை விருந்து எப்படி நடந்துச்சு? ஆமா, என் மாப்பிள்ளை விருந்த நீ தான் மெச்சுக்கிறணும். அதை என்னத்தடா சொல்ல, நான் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டி 10 நிமிஷத்துல எனக்கும் மாமனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. கைகளை போய் அடிதடியாகி பெரிய கலாட்டாவாகி போச்சு. அதுக்கப்புறம் மாமன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டேன், நான் ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன, மாப்பிள்ளை விருந்து வைக்கல, விளக்கணை விருந்து வைக்கல. மாப்பிள்ளை விருந்து. அதுக்காக தான் உனக்கு நல்லா விருந்து வைக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். அது இந்த நிலையில் இருக்கு. இந்த வீட்டுக்கும் மாப்பிள்ளை விருந்துக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். பயப்படாத, சோறு போட்டுருவாங்க. சரியா? சரி. யார் நீங்க? கௌதம். அப்படி ஒரு நிமிஷம். ஃபர்ஹானா, கௌதம். ஹாய். ஹாய். ஜீவா சார் இருக்காங்க, வாங்க. கௌதம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் வாங்காத எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? உள்ளதா இருக்காங்க, வாங்க. வாங்க வாங்க. இன்னும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? உங்க ஆளுங்க வரும்போதே சாப்பிட வச்சு தான் கூட்டு வந்தாங்கய்யா. அப்படியா? நல்லது. அப்புறம் இது உங்க இடம். உங்க இடங்கிறத விட உங்க மூதாதையர்களுடைய இடம். வெள்ளக்கார மலை மேல போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே
அங்க வாழ்ந்து உருவாக்குன இடம் இந்த இடம். அது இடையில நீங்க தவற விட்டுட்டீங்க. இப்ப திரும்ப உங்க கைக்கு வந்திருக்கு. இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி தம்பி. ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வராது தம்பி. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது தம்பி. தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இடத்த திரும்பவும் பிடிச்சாச்சு. இப்போ அது முக்கியம் கிடையாது. இப்போ நீங்க இந்த இடத்த திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எவனோ கேட்டாங்கன்னு கொடுத்தீங்கன்னா, இல்ல நல்ல வழி கேட்டாங்க, இல்ல எங்களுக்கு வயிற்று வலி கேஸ் அதனால கொடுத்தோன்னு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வாங்கி என்ன பண்ண போறான்? விவசாயமா பண்ணுவான், ரிசார்ட் கட்டுவான், இல்லைன்னா பில்டிங் கட்டுவான். அதுக்கப்புறம் விவசாயம் அழிஞ்சு போவான். அதான் சொல்றேன். தம்பி, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் விவசாயத்தில் லாபம் ரொம்ப கம்மி. சில நேரத்தில் அதையும் கொடுக்காம நம்மளை ஏமாத்திடுறானுங்க. அது காரணம் என்ன? ஏங்க, உற்பத்தி பண்றது நீங்க தானே, ஆனா விலை நிர்ணயம் பண்றது நீங்க இல்லை. அதான் காரணம். நீங்க விளைச்சல் பண்ற கேரக்டர் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதை வாங்கிட்டு போய் அவன் 120 ரூபாய்க்கு விற்கிறான். உற்பத்தி பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. உற்பத்தி பண்ற ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைந்தபட்சம் 50% லாபமாவது கிடைக்கணுங்கிற நிலைமை வந்தாதான் விவசாயம் பொழைக்கும். இது தெரியாம நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோக்கெல்லாம் விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயத்தில் ஏதாவது புரட்சியை பண்ணிவிடணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்தை யாரும் காப்பாற்ற வேணாம். விவசாயில காப்பாற்றினாலே விவசாயம் காக்கப்படும். அந்த விவசாயிகளோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? அதை பார்த்து தான் நடக்கணும். இதை பாருங்க, நீங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் விவசாயிகள் மட்டும்தான் இதை ஒரு முழு தொழிலாக மட்டும் நினைக்காம ஒரு இயற்கையை காப்பாற்றுற அரணா வச்சிருக்காங்க. இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் எதுக்கு வளர்க்குறோம்? இயற்கையை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக வளர்க்குறோம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது யாருக்கு புரியுறது இல்லை. அவசர அவசரமாக கட்டிடத்தை கட்டி வாழ்ந்துருன்னு ஆசைப்பட்றாங்க, காட்டு அழிச்சு போடுறாங்க. காட்டு அடித்தா மழை போயிடும், மழை போனால் எல்லாமே அழிஞ்சு போயிடும். மற்றவங்க இதை முழு நேர தொழிலாக நினைக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. இது ஒரு இயற்கையோட கொடை. இது எல்லாத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். புரியுதுங்களா? கொண்டு போய் நல்லபடியாக பொழைச்சிக்கோங்க. போயிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, போயிட்டோம். தோழர், இவர்தான் கௌதம். நான் சொன்னேன்ல. வணக்கம். ஒரு நிமிஷம், இந்த வந்து. ஓகே சார். என்ன பார்க்குதுரு? உன் பொண்டாட்டி சமையலுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா? அவனுங்க கரிகாலண்ணே அம்மா ரூமில் படுத்திருக்கானே. அம்மா ரூமில் படுத்திருக்கானா? ஏன், என்னாச்சு? பசியில் சுருண்டு போய் படுத்திருக்கானே. ஆடப்பாவுமே, இத்தனை பொம்பளை இருக்கிற வீட்டில் ஒரு ஆம்பளை, அதுவும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்த ஒரு ஆம்பளை பசியில் சுருண்டு படுத்து கிடைக்கான். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? இவ்வளவு நேரமாக நம்மளாம் கீழே உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஒருத்தி வந்தாளா? வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாலாப்பா? அவ்வளவு திமிரு. பெரிய எதுக்குண்ணே அவங்கள்ட்ட போய் சமைக்கணும் கெஞ்சிட்டு இருக்கணும்? இவனை கூட்டு போய் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா சோலி முடிச்சுது. ஆனால் அதுக்கும் ஒத்து வர மாட்டேறீங்க. கேட்டால் மொராகிறேங்கிறீங்க. இவளுகளும் இதான் சாக்குன்னு வச்சு செய்கிறாளுங்க. செய்யட்டும்ப்பா, செய்யட்டும். எல்லாம் எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இப்படி விட்டு பிடிக்கிறேன். இது சாதாரணமாக நடக்கல கதிரு. இதுக்கு பின்னாடி பெரிய சதி வேலையே இருக்கு. எல்லாம் அமுக்கணி வேலை பார்க்குறாளுங்க. எல்லாத்தையும் என்னால் வெளியே பேச முடியல. அதனால தான் பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பார்ப்பா, எல்லா பொம்பளையிலும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்காளுங்க. அது வெளியே தெரிய வரட்டும். தெரிய வந்ததுக்கப்புறம் பாரு, உன் அண்ணன் புளிப்பாய்ச்சல் பாய போகிறேன். ஆம்பளை முடிவு பண்ணி இறங்கிட்டானா சின்னாபண்ணமாகி போயிடும் எல்லாம். அது அவளுக்கு தெரியல. தெரியும். கரிகாலா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. பசி தான் இங்கேப்பா. நாங்களே எச்சியை முழுங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். என்ன செய்ய சொல்கிற? நந்தினி, அங்கே என்னத்தம்மா போட்டு லொட்டு லொட்டுன்னு கிண்டிட்டு இருக்க? வெளியே வாமா. அந்த வரேன் மாமா.
வேணும்னு சொல்லுங்க மாமா, உள்ளார வேலை கிடக்கு. உள்ள அப்படி என்ன வேலை? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன், சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்படி என்னதான் சமைக்கிற உள்ள சொல்லி தொலை. அதுவா மாமா, நான் ஃபர்ஸ்ட் அசைவத்துல என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அசைவத்தில் ஆட்டுக்கால் சூப்பு தான் ஸ்பெஷல், அதனால ஆட்டுக்காலை சுட்டு வச்சேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து சூடு, அதனால பிரான் பிரியாணி செய்யலாம்ட்டு பிரானெல்லாம் எடுத்து மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஈரல் தொக்கு செய்யலான்னு முடிவு பண்ணேன். அப்புறமா கோலா உருண்டைக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சேன். மீன் குழம்புக்கு மீனோட தலையை வெட்டி வச்சேன். நெத்திலி ஃப்ரைக்கு அதுக்கு ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நண்டு தொக்குக்கு வந்து நண்டு அதே மாதிரி மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தயிரெல்லாம் போட்டு எடுத்து வச்சேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே அதுல நண்டு ரசம் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அப்படியே இந்த சைவத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோர் குழம்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை, அவியல், அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் கூட்டு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி எதுவும் ஹோட்டல்ல வேலை செஞ்சியா? மாங்காய் வெல்லம் பச்சடி கூட வச்சிடலான்னு இருக்கேன் மாமா. அப்புறம் தான் ஒன்று கவனிச்சேன், இதுல இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சா இன்னைக்கு தான் அசைவம் செய்ய முடியாதுல்ல, அதனால மொத்தத்தையும் கொண்டு போய் மூர்த்தி அண்ணன்ட்ட தான் கொடுக்கணும். ஏன் மூர்த்தி கொடுக்கணும்? ஏய், சமைக்க தானே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன மாமா புரியாத மாதிரியே பேசிக்கிருக்கீங்க? ஐஸ் வயசுக்கு வந்திருக்கு, இப்ப எப்படி கவுச்சி சாப்பிட முடியும்? நம்ம வீட்ல வழக்கம் இல்லல, புரியாம பேச வேண்டியது. ஏய், இங்க என்ன தட்டுற? பூண்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஏன் தர்ஷினி விஷயத்திலேயே எடுத்துக்கங்களேன், சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கறி எடுத்து சமைச்சோம். வயசாயிடுச்சுல மாமா, அதான் உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல மாமா, நான் என்ன விளையாடினேன்? 3 மணி நேரம் முதுகோடையே அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். அதுவும் இறாலோட தோலையும் குடலையும் எடுக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? உங்களுக்கு புரியாது, அதுல எல்லாம் வலி அதிகம். சரி, இவ்வளவு செஞ்சுட்டேன், சாப்பிட்டுதான் ஆனோன்னு அடம்பிடிக்க தெரியாதா எனக்கு? என்ன வழக்கத்தை மீறக்கூடாது, அத்தை அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம்னு இருக்கேன். ஏய், என்ன வேணும், என்ன பண்ணிட்டு இருக்கியா? எங்க அம்மா தான் சொல்லாம கொள்ளாம காசிக்கு போயிட்டாங்கல்ல. நாங்க என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் திம்போம். வா, போய் பொத்திக்கிட்டு போய் செய் போ. ஐயே, எங்க அறிவுங்கிறது இருக்கா இல்லையாங்க? உங்களுக்கு வேணா வெளில போய் கண்டதையும் கடிச்சதையும் தின்னுவீங்க. இங்கெல்லாம் செய்ய முடியாது, சாமி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சு பாவம் வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்களா கட்டிப்பீங்க எல்லாத்தையும். அதெல்லாம் செய்ய முடியாது. கதிரே, வந்து உட்காரு, சொன்னா கேளு. சரிம்மா, இந்த வீட்டோட நடைமுறையும் வரமுறையும் மீறாம இருக்கியே, அப்படித்தானே? ஆமா மாமா. சரி, இந்த சைவத்துல என்ன செஞ்சிருக்கிய அதை போய் எடுத்துட்டு வா போ. ஐயா மாமா, இப்பதான் சோறு வச்சு ரசம் வச்சிருக்கேன். ரசம் இன்னும் தாளிக்க கூட இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நான் மீதி எல்லாம். ஏய், அது போதுமா? செஞ்சிருக்கிறத எடுத்துட்டு வாமா, போமா. அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வரவா? சரி, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு என்ன வந்தது? அப்படின்னு பசி பொறுக்க முடியாம என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கானே, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? எப்பா, சில விஷயங்கள் என் கைக்கு வர வேண்டியிருக்குப்பா. அது வர்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் பேசாம உட்காந்துருக்கேன் எல்லாத்துக்கும். நீ எதையே பேசி ஆட்டையை கழிச்சு விட்றாத, பயமா இருக்கு எனக்கு. ஆமா, அவனா இந்த டைலாக சொல்லி போடுங்க எப்போ. விருந்தா கேக்குது விருந்து. எல்லா பொம்பளை ஆளுகளையும் அழ விட்டுட்டு இந்த வீட்டுல நீங்க மட்டும் சந்தோஷமா விருந்து திம்பீங்களா? ரசம் கூட வச்சிருக்க கூடாது, பட்னி போட்டிருக்கணும். சொல்லுங்க. உங்களை சந்திக்கணுங்கிறது பல நாள் ஆசை சார். சார், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இது இந்த ஜென்ரேஷனுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் நாகரிகம் நினச்சிக்கிட்டு நாம் செய்கிற செயல்களும் பேசுகிற பேச்சுகளும் எந்த அளவுக்கு ஆபத்தை தரும்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த சாருங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஸ்லேவ் ஐ ரிமைன், புரியுதா? அதாவது காலம் பூரா உனக்கு நான் அடிமையாக இருந்துக்கிட்டே இருப்பேன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. அதை நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டே தர்றோம். சார் வேணாம், தோழர்னே கூப்பிடுங்க. சரிங்க தோழர். மகிழ்ச்சி. சரி, எப்படி எங்களை மாதிரி ஒரு அமைப்போடு சேர்ந்து செயல்படணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது காரணம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிறது கூட இருக்கலாம். என் மேலே அன்பு காட்ட ஆள் இல்லாமல் எனக்குள்ள தேக்கி வச்சிருந்த ஏக்கம் தான் என்னை விட கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறப்ப என்னை யோசிக்க வச்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய ஊர்ல நிறைய வேலையை பார்த்துருக்கேன். ஆனா இப்ப மதுரைக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்க அமைப்பை பத்தி கேள்விப்பட்டேன். முதல்ல இது ஒரு ரவுடி மாதிரியான அமைப்புன்னு நினைச்சேன்.
ஆனா நீங்க செஞ்ச விஷயங்களை கேள்விப்பட இந்த சமூகத்துல நடக்கிற அநியாயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் தீர்வுன்னு புரிஞ்சுது. ஹலோ, அப்படியா? சரி, நான் தோழர்கிட்ட சொல்லிடுறேன். தோழர், ஒரு நல்ல செய்தி. பட்டம்மாள் ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் இன்னும் 2 நாள்ல நம்ம பேருக்கு முழுசா வந்துடும். நல்ல செய்தி. அப்புறம் நம்ம அடுத்தடி எடுத்து வைக்கலாம். அம்மா, அந்த பட்டமலமலுடைய கைரேகை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணு பேத்தின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருக்குமே, பேர் என்ன? ஜனனி. 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 அந்த கைரேகை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஃபோன் எதுவும் வரலையே.